ஃபெயிலியராக லைஃப்பில் வந்து சோர்ந்தே போகாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புலம்புவா இல்லையா, ஐயோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு வாழவே முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நம்மளை காயப்படுத்திட்டு அவங்களால வாழ முடியுதுன்னா நம்மளால ஏன் வாழ முடியாது? யோசிச்சு பாருங்க. நம்மளை காயப்படுத்தி உண்மையான நேசிட்டு நம்மளை காயப்படுத்திட்டு அவங்க போய் சந்தோஷமாக வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம போய் அவங்க போய் தொங்கிட்டு இருக்கணும்? ஒன்ஸ் நம்ம லைஃப்லேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி அவங்கள அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கைக்கு வேணவே வேணாங்க. திருப்பி வந்தாங்க திருப்பி கூட்டிகிட்டு எப்படியே தெரியணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அது எப்போவுமே அவங்க ஒரு வாட்டி உங்களை காயப்படுத்த தெரிஞ்சவங்க அடுத்த வாட்டி உங்களை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டுங்க. நம்ம லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை வந்து ஒரு அழகாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்காலம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் விட்டுட்டு போனவங்க